ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு செல்லுக்கு வந்து ஒரு முதலாளி இருப்பாங்க. முதலாளிங்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜர், ஒவ்வொரு சைக்கிள் வைஸ் அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் வந்து தயாரித்து கொடுக்கப்படுது. இப்போ இதை நீங்கள் எப்படி நம்புறீங்க? பார்த்தா நம்மளுக்கு ஒரு செல்லு வந்து தானாக கிடைக்காது அப்படின்னு நம்புறீங்க. ஏன்? அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னு நம்புறீங்க. அது போல தான் வாழ்க்கையும் நம்ம வந்து நம்பணும். எப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இறைவனோட நாட்டம் இல்லாமல் நடக்காது அப்படிங்கிறத ஆழமாக நம்பணும். அப்படி நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால், அது மூலிமா சில சில எதிர்பாராத விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு இறைவன் நினைக்கிறாங்கிறத நீங்கள் நம்பணும். ஏன்னு சொன்னால், அந்த விஷயம் நடக்கும்போது அது மூலிமா நீங்கள் சில தவிர்க்க முடியாத சோதனைகளை வந்து உங்களுக்கு வரக்கூடும். ஸோ அதை இறைவன் தவிர்க்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த முயற்சியை வந்து நம்மளுக்கு அடைய செய்யலாம் அப்படின்னு வந்து நம்ம ஆழமாக நம்பணும். இதை தான் வந்து இஸ்லாமிய குர்ஆனில் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னு சொன்னால், அது மூலிமா உங்களோட இறைவன் வந்து ஒரு தீங்கில் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான் அந்த விஷயத்த பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆழமாக நம்பணும். அப்போ தான் அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மனதளவு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்த முறை வந்து நீங்கள் உத்வேகத்தோடு அந்த விஷயத்தை வந்து முயற்சி செய்வீங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.